ஒருத்தன் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன் பிடிச்சது. அதுதான் அதான் சைட் டிஷ் எனக்குலாம் போட்டு சைட் டிஷ். அதான் மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனது அவர் தானே வச்சுக்கலேன். ரொம்ப ஆச்சரியமா நான் ஃபெனோமெனன் பார்க்குறேன். எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. என்னன்னு புரியல தமிழ்நாட்டில், இந்தியா ஃபுல்லாக எனக்கு புரியல. என்ன என்ன எல்லாருமே விழுறாங்க. அப்புறம் என்னமோ செக்ஸியா முதல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இதோட அடிக்ஷன் உலகத்தில் இருக்க முடியும்? குடிகாரனுக்கு பிறந்த 2 குழந்தைகள் இந்த படத்தை பார்த்தா, ஐயோ என் அப்பா எவ்வளவு நோபலான ஆளு, எங்க அப்பா குடிச்சிட்டு மிச்ச காசை எனக்கு வந்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு வரானே. சினிமாவை எப்படி நேசிக்க வேண்டும் என்று கட்டி அணைத்து கற்பித்து வரும் எனதருமை நண்பன் இயக்குனர் மாபெரும் நடிகர் மிஷ்கின் அவர்களை பேச அழைக்கிறோம். ரொம்ப ஐரணியான மேடையா பார்க்குறேன். வெற்றிமாறனையும் அமீரன் தவிர இங்கே எல்லாருமே குடிக்காதர்கள். ஜான் விஜய் இப்போ தான் என்ட்ரி கொடுத்தான். அந்த படம் பார்த்துட்டு என்ன சொன்னால் இன்ட்ரோவில், அண்ணன் படம் முடிச்சுட்டு எங்கன்னா போகலாம் அப்படின்னு கேட்டேன். தமிழ் சினிமாவில் அதிகமாக குடித்தவனும் குடித்து கொண்டிருப்பவனும் குடிக்கப் போவனும் நானே. இப்போ நான் நிறையா இதை பற்றி பேசும்போது ஒரு ஐடியா ஒன்று வருது. எப்படின்னா வந்து இந்த படம் வந்து ஒரு அடிக்ஷனை பற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு அப்படி ஒரு இன்டர்பிரேஷனாக நான் அப்படி பார்க்கல. ஏன்னா தினகரை வந்து நான் வந்து இந்த படம் பார்க்கும்போது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரைட்டராக நான் பார்த்தேன். ஸோ எனி ஃபைனஸ்ட் ரைட்டர் வில் நாட் டாக் லவுட்லி. மேலே ஒன்று இருக்கும், அந்த கீழே சப்டெக்ஸ்டில் ஒரு கதை சொல்லுவான். இந்த ஒட்டுமொத்த படமும் ஒரு சப்டெக்ஸாக தான் நான் பார்க்குறேன். குடி மனிதம் தோன்றலேருந்து குடி இருக்கு. இப்போ ஃபென்னி அப்படின்னா அங்கே விளைந்த கோவாவில் வந்து போர்த்துகீஸ் வந்து அவங்க கொடுத்த அந்த விதையிலிருந்து ஒரு பலரசத்தை எடுத்து அதை போதை ஆக்கி குடிக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆதியில் இருந்துச்சு. அதாவது வந்து எனக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியும். ஆக்சுவலாக அவங்க சாராயமே எனக்கு காய்ச்சல் அளவுக்கு எனக்கு வந்து டெக்னாலஜி தெரியும். எனக்கு ஆக்சுவலாக நான் சினிமாவோட அதை கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அது மதுவில் இப்போ வந்தால் பிறகு நான் நம்ம கவலைப்படாது, நான் காய்ச்சிருவேன், கவலைப்படாது. ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போதும் அந்த நாட்டில் வந்து அந்த குடி இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ குடி அப்படின்னும் போது சமூகம் எப்படி பார்க்குறதுன்னா வந்து ஒரு காரி துப்புனை எச்சல் போலதான் ஒரு குடியை பார்க்குறது. மது ஒரு காலத்தில் ஒரு பெரிய சேக்ரட், ஒரு கம்யூனல் பார்ட்டிசிபேஷன். ட்ரைபல், எல்லா ட்ரைபலும் இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்க 6 ட்ரைபல்ஸ் இருக்காங்க. நம்ம இதில் தோடாஸ் இருக்காங்க, குறும்பாஸ் இருக்காங்க. அந்த குறும்பாவில் 2 இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் இருக்காங்க. 5-6 பேருக்கும் அவங்களுக்கு இண்டிஜினஸாக அவங்க கிரியேட் பண்ண மது இருக்கு. ஆனால் அந்த மதுவை எப்போ குடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வருடத்துக்கு 4 நாட்கள் 5 நாட்கள் அவங்களுடைய கடவுள் வழிபாடு. அப்போ அந்த வழிபாடுக்கு படைக்கிறது வந்து மாமிசத்தை படைத்து மதுவையும் படைத்து மதுவை குடித்து மாமிசம் சாப்பிட்டு விட்டு அன்று முழுதும் ஆடி களைத்து விட்டு அதை மறந்து விட்டு திரும்பி காட்டுக்குள்ளே வேட்டையாட போறாங்க. நாகரிகம் வளர்ந்த பிறகு அதை வந்து நம்ம வந்து அதை சொசைட்டலாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ரோமானியர்கள் வந்து அவ்வளவு குடியிலே இருந்ததாங்க. முகலாய நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் முகல் எம்பையர்ஸை பார்க்கும்போது வந்து சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து அப்ஸ்டெயினாக அவுரங்கசீப் மாதிரி இருந்தாங்க. சில பேர் வந்து இன்டெல்ஜ் பண்ணாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக பிரிட்டிஷர்ஸ். நீங்கள் வைன் செல்லாரை வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டனில் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து அவனுக்கு வந்து கோடி ரூபாய் பேங்க்கில் இருக்கோ இல்லையோ, கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான வைனை வந்து அவன் செல்லரில் வைக்கிறான். சில நேரங்களில் வந்து அவன் காசு இல்லாத போது அந்த வைனை கொடுத்து எனக்கு வந்து காசு கொடுன்னு சொல்லி வாங்கிக்கிறான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே அந்த வைனை ஆக்கிக்கிறான். ஒரு ஸ்காட்லாண்டு முழுதும் விஸ்கி இருக்குது.
ஸ்காட்லாந்து முழுது நான் போகும்போதும் தேடி 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 டெலவேர் எல்லா இடத்துலையும் போகும்போதும் அங்கே வந்து ஒரு விதமாக மது இல்லாத இடமே இல்லை. மனிதனுக்கு மது தேவைப்படுது சில நேரங்களில். ஆனால் நான் ஆரம்பிக்கும் போது வந்து இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு இப்படி தான் ஆரம்பிக்கணும் இப்போ நினைக்கிறேன். நானும் மதுவை விரும்பி நேசித்து குடிப்பவன். ஆனால் ஒரு நாள் கூட அந்த மது என்னையை கண்ட்ரோல் பண்ணதில்லை. அந்த மதுவை குடிக்கும் பொழுது ஒரு என்னை பொறுத்தல நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எப்படின்னா சாராய கடைக்கு போகும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது ஒரு குவார்ட்டர் வாங்குற காசு இருக்கும், மோஸ்ட்லி ஓல்டு மங்கு, 2 டாட்டாஸ் கொசுவத்தியோடு உள்ளே போவேன். என்னை பேச ஆரம்பிச்சபோது சினிமா பேச ஆரம்பிச்சிடும். சிவாஜியை பேசுவோம், பாலச்சந்தர் பேசுவோம், பாரதராஜாவை பேசுவோம், இளையராஜாவை பாடுவோம். ஸோ எங்களுக்கு பெரிய கான்ஃப்ளிக்ட் யாருன்னு கேட்டால் அந்த கொசு தள்ளு தான். ஸோ எங்கள் பக்கத்தில் 2 கொசுவத்தி எரியும். ஒரே ஒரு குவார்ட்டர் ஓப்பன் பண்ணி அடிக்க ஆரம்பிப்போம், பேச ஆரம்பிப்போம். அப்புறம் நான் பாட ஆரம்பிப்பேன். எங்கேருந்தோ ஒரு குவார்ட்டர் வந்துடும் எனக்கு, நான் பாட ஆரம்பித்தேன். நான் காலேஜில் ஃபஸ்ட் இயரில் வந்து செட்டிநாடு பாலிடெக்னிக்கில் வந்து நான் வந்து அந்த ஃபஸ்ட் இயர் முடியும் போது செகண்ட் இயர் வந்து குடிச்சிட்டு என்ன பண்ணாங்க, என்னை பாட சொன்னாங்க. நான் பாடின பாட்டு வந்து பொண்ணை போல ஆத்தா. எப்படி பாடினேன்னு தெரியல, ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. செகண்ட் இயர் முழு குடி. நீ என்ன பாடல அப்படியே அவன் போய் பாடினேன். அந்த பாட்டு அதே பாட்டு தான் பொண்ணை போல ஆத்தா, ஃபஸ்ட் ப்ரைஸு. தேர்ட் இயரும் அதே பாட்டு ஃபுல் குடி, ஃபஸ்ட் ப்ரைஸ். ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இங்கே இருக்கணும். எப்படின்னா என்னுடைய குடி இருக்கும் பொழுதும் எனக்கு இப்போ வாழ்க்கை சந்தோஷமாகவும் ஹோப்பாகவும் இருந்து கொண்டே இருந்தது. இந்த படம் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல. அது வந்து ஐ ஹாவ் டு கோ டீப்லி இன்டு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பிகாஸ் இட்ஸ் மை இன்டர்பிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குடி கதை சொல்லுங்க, போர் அடிக்குது. ஆனால் கதை சொல்லுங்க, அங்கே யாரும் குடிச்சிட்டு தராங்க. குடி நோயாகுதுன்னு சொல்றாங்கல்ல, இந்த நோயாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். இந்த குடியில் நோயாகும் மனிதர்கள் நீங்க 99 விழுக்காடு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸா இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? பிரான்சிஸ் கிருபா இதே மடியில் உட்கார்ந்து இருக்கும்போது பிரான்சிஸ் கிருபா ராம் பேசிக்கிருக்கான், நான் உட்காந்துருக்கேன். பிரான்சிஸ் இங்கே வந்து உட்காந்து அவன் பேசுறான், நான் தான் திட்டி வெளியே அனுப்புனேன். நான் வெளியே போன பிறகு என்னடா மகனே இப்படி பண்றடா அப்படின்னு. எவ்வளோ பெரிய கவிஞன்டா. இன்னைக்கு என்னுடைய நண்பன் சங்கர் சுப்பிரமணியம் மிகப்பெரிய எழுத்தாளன், பெரிய கவிஞன். அவன் எழுதின ஒரே நாவலை, ஐ திங்க் கனியே ஏதோ ஒரு நாவலை படிச்சுக்கிருக்கான். எப்படி படிச்சுக்கிருக்கான்னா விழுந்து விழுந்து படிச்சுக்கிருக்காரு சங்கர். கன்னி என்ற ஒவ்வொரு வந்து சங்கர் சொல்லியிருக்கு. இப்போ அந்த மனிதன் அவ்வளவு நுட்பமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளன், சீக்கிரம் சூரியன் மாதிரி வந்து மறைஞ்சு போயிட்டான். அப்போ ஏன் அடிக்ஷனுக்குள்ள போனான் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். நம்ம வீட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள, ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து போறதுக்கு காரணம் இந்த சமூகம் கொடுக்கும் அழுத்தம். இந்த படம் பார்த்துட்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான விஷயம் வந்து என்னுடைய மகனை, எனக்கு மகன் இருந்தால் என்னுடைய நண்பன் இருந்தால் நான் எப்படி பார்த்துக்கணும்னு ரொம்ப முக்கியம். ஒருத்தன் ஒரு குடிக்குள்ள போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகிறான் அப்படின்றது. ஏன்னா எல்லாமே அடிக்ஷன் தான். போன் அடிக்ஷன், இப்போ நம்ம வந்து வெற்றி சொன்ன மாதிரி வந்து கேட்ஜெட் அடிக்ஷன், இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், ரொம்ப ஆச்சரியமான ஃபெனோமெனன் பார்க்குறேன். எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. என்னன்னு புரியல தமிழ்நாட்டில், இந்தியா ஃபுல்லாக எனக்கு புரியல. என்ன என்ன எல்லாருமே விழுறாங்க. அப்புறம் என்னமோ செக்ஸியாக முதல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. ஏன் இதோட அடிக்ஷன் உலகத்தில் இருக்க முடியும்? எனக்கு புரியல. ஒரு அழகான பெண், என் மகள், அவ யாரோ அழகு லட்சணமா இருக்கா. அவ வந்து ஒரு 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 கேவலமான ஓத்தாங்கம்மா ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை வச்சுக்கிட்டு அவ உதல்லாம் கடிச்சுக்கிட்டு சொல்றேன் நண்பர்களை. இதை விட மோசமான அடிக்ஷன்
இந்த சமூகத்தில் இருக்கான்னு கேட்குறேன். அடிக்ஷன் எங்க இல்லை? இந்த வரப்போது இந்த ஐபிஎல் வரப்போகுது, நம்மளாம் அடிக்ஷன் இல்லையா? சினிமா விட்டு அப்படியே நேராக போய் வாயை திறந்து பார்த்துட்டே இருப்போம். டோனி ரிட்டையரே ஆக போகிறது கிடையாது. டெண்டுல்கர் தொப்பையோட வந்து ஆடுவார். நம்ம அடிக்ஷன் இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் எத்தனை வாட்டி தோத்துருக்கோம், ஜெயிச்சிருக்கோம். நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் நாக்க திறந்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆர் வி நாட் அடிக்டட்? சினிமாவை முதல் ஷோ போய் பார்க்கறது அடிக்ஷன் கிடையாதா? ரசிகர் மன்றவங்க பெரிய பெரிய கார்ட்போர்டு வச்சு அதில் வந்து பால் ஊத்துறது அடிக்ஷன் கிடையாதா? எது அடிக்ஷன் இல்லை? எனக்கு கல்யாணம்னா, எனக்கு பட்டு புடவை இல்லைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னா அதுவும் அடிக்ஷன் தான். when we are so obsessed with something, it is called addiction. நம்ம அடிக்ஷன் நம்ம எப்படி ரொம்ப ரொம்ப அப்படி பார்க்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறேன். அவங்களுக்கு ரொம்ப ஐ ஷுட் தேங்க் யூ. அந்த படத்தில் அப்படி இந்த நோயின்னு சொல்கிறாங்களா, அது அடிக்ஷன் ஆகி நோய் ஆனா பிறகு அவங்க திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும் போது, நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் அடிக்ஷன் ஆகி அந்த இடத்துக்கு போகும்போது அது 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். There is a point. I don't call it as a disease. I may even call it as a noble disease. நான் பார்த்துருக்கேன், ஒரு குடிகாரன் ரொம்ப ரேரஸ்ட் தான். அவன் வந்து யாராவது பொறுக்கி பசங்க குடிச்சிட்டு அடிப்பாங்க. ஆனால் ஒரு வீட்டில் 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் இருந்து, ஒரு அழகான பெண் இருந்து, அம்மா இருந்து, அவன் குடிச்சிட்டு போய் வீட்டில் கிடக்கிறான். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். என்னுடைய மனைவியினுடைய தந்தையார் அவர் அப்படியே அமைதியாக ஈவினிங் வந்து அப்படியே மெதுவாக குடிக்க ஆரம்பிச்சு கத்த ஆரம்பிப்பார். அப்படியே அப்புறம் தூங்கிடுவார். அந்த ஈவினிங் முடியல. நான் பார்த்து, என்னடா அது நல்லா தானே இருக்காரு, காலையில் நல்லா தான் இருக்காரு, மாப்பிள்ளைலாம் பேசுறாரு, நைட்டானா அவங்க அதை குடிச்சிட்டு. ஆனால் எந்த வச்சுக்க மாட்டேன். நான் அவர் ஒரு பெரிய குடிக்கிறாரு, நான் செஞ்சிருவேன் கொஞ்சம் அவர் பயந்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணல. அப்போ நான் பார்க்குறேன், இந்த சமூகத்தில் யாரு குடிக்கிறல. நான் அதான் சொல்கிறேன், நான் பெரிய குடிக்காரன். ஆனால் எனக்கு பெரிய ஹோப் இருக்கு. எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட இருக்கு. அது சினிமா. மிகப்பெரிய போதை எனக்கு அது இருக்கு. அது வந்து குலசவா மிகப்பெரிய போதை இருக்கு. ஒருத்தர் இருக்கான் பாரு, இளையராஜான்னு ஒருத்தன். பிடிச்சதான் அதான் சைட் டிஷ். எனக்குலாம் போட்டு சைட் டிஷ். அதான் மனிதர்களை அதிகமாக குடிகாரன் ஆக்குனது அவர் தான் வச்சுக்கல. ஏன்னா இனிஷியேஷன் அங்கே தான் நடக்கும். ஆக்சுவலி நான் சொல்றேன், ஒன்ஸ் இன் a while I just go out actually. ஏன்னா ரொம்ப சீரியஸாக பேச முடியாது. ஏன்னா திடீர்னு ரஞ்சித் படப்படப்பட பேசிட்டே இருந்தான். என்ன ரப்பி பேசுறான், சீரியஸாக பேசுறான்னு அப்படி I cannot talk that. ஸோ பரவாயில்ல, சின்ன கான்ட்ரவர்சி வரட்டேன், அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல ஏதாவது. அப்போ ஸோ we have to think very sincerely. இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்கும்போது உடனே ஒரு கட்டம் கட்டியோ அவன் தான் பயந்துகிட்டே இருக்கான் வயிற்றில் புரிஞ்ச கரிசி 24ஆம் தேதி எல்லாம் குடிகார கதை பண்ண நினச்சிக்கிறேன். ஏங்க ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர் நான் சொல்லிட்டேன். அவன் எக்ஸ்ட்ராடனரி ரைட்டர் என்ன பண்ணுறான், தான் முதல் படம் எடுக்கும்போது அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்ன கதை பண்ணலான்னு. எப்படியாவது ஒரு குத்துப்பாட்டு வச்சு ஒப்பேத்திடலாம், ஒரு பெரிய தலைக்கு வந்து கதை சொல்லி எதாவது பண்ணிடலாம், ஏதோ ஒன்று சொல்லி பண்ணிடலாம், இப்படிலாம். அவன் தன் சமூகத்தையும் தான் வாழ்ந்த இடத்தையும் அவன் சேகரித்த அந்த ஆற்று மூலியமா உத்துப்பாக்க தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் கம்பைல் பண்ணிட்டு யோசிக்கிறான். அவனுக்கு வந்துருக்கான், ஏன் ஒரு மனிதன் குடியால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனே நான் புரோட்டாகனிஸ்டாக, நான் ஒரு கதாநாயகன் நான் ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டனுக்கு போன மனிதர்கள் இருக்காங்க பாருங்க. இப்ப பாருங்க, அந்த நான் சொன்ன அந்த பிரான்சிஸ் கிருபா, அவன் அந்த பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டன் போய் வர முடியல. 99 விழுக்காடு அந்த இடத்துக்கு போனா பிறகு அவங்களால வர முடியல. ஸோ ஒரு குடிகாரன் ஆகுவதற்கு மிகப்பெரிய காரணம் ஒன்றும் இல்லை, கனடா நாட்டில் ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் அங்கே இருந்த மனிதர்கள், அமெரிக்கா நாட்டினுடைய அங்கே இருந்த செவ்விந்தியர்களை நம்ம போயிட்டு கொன்று இழுத்து அவங்கள ரோட்டில் விட்டுட்டு குடியை வாங்கி கொடுத்தோம். அவன் நிலத்துல மரங்களோடையும் பறவைகளோடையும் நிலத்துலையும் வாழ்ந்த மனிதனை அவன் நிலத்தை பறிச்சுக்கிட்டு, எப்படி வெள்ளைக்காரன் வந்து நம்ம நிலத்தை பறிச்சான் பாருங்க, பறிச்சுட்டு அவனுக்கு குடியை வாங்கி கொடுத்தான். நண்பர்களே, நீங்க கனடா போனீங்கன்னா இங்க என்ன ட்ரிபிள் ஏ இருக்கு, அங்கே அவ்வளவு ரீஹாப் சென்டர்ஸ் இருக்கு.
காலையில 7 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் அந்த குளிர்லையும் அவங்க குடிச்சிட்டு ரோட்ல கிடப்பாங்க. பனியில கிடக்கிற ஆளுங்க நான் பார்த்துருக்கேன். ஏன் வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். நம்ம ரொம்ப தள்ளி போயிட்டு ஒரு காரி துப்புற மாதிரி ஒரு குடிகாரம் படுத்திருக்கும் போது அப்படி பார்த்து போயிடுறோம். அவன் ஒருவேளை பிரான்சிஸ் கிருபாவாக இருக்கலாம். பிரான்சிஸ் கிருபா ஏன் அப்படி வந்தான்னா, நீங்க பிரான்சிஸ் கிருபாவுடைய லைஃபை போயிட்டு நீங்க போய் பார்க்கணும். அதுக்கு யாராவது நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும். ஒரு குடியாரர்களாக இந்த சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டவர்கள், அதுக்கு நம்மளும் ஒரு காரணம் நான் சொல்ல வரேன். அதுக்காக தான் அந்த படம் எடுத்திருக்கேன். அந்த படத்தினுடைய முதல் பகுதியில் வந்து ஒரு கதைக்கு தேவையான எஸ்டாபிளிஷ்மெண்ட் மட்டும் அவன் பண்ணியிருக்கான். அவன் அது ரொம்ப போக முடியல. ஆனா அது ரொம்ப எனக்கு வந்து பொருத்தமா இருந்துச்சு. ஏன்னா குடிகாரங்களை பத்தி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நானே குடிகாரன், எனக்கு தெரியும். என்னைய அப்பப்போ கன்னடில் போய் பார்ப்பேன். ஆக்சுவலா அந்த மனிதனுக்கு ஹோப் இல்லை லைஃப்ல. ஏன்னா ஒரு கடுமையான வறுமை. அவன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அவன் சொல்ற, ஏய் என் வேலையை நீ சொல்லாதறான்றான் குடிச்சிட்டு. ஆனா குடிச்சிட்டு சொல்றான். அவனை யாராவது அங்க இருக்கான், அண்ணா நீ எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்னா, ஆனா சாயங்காலம் குடினா, ஆனா இந்த ஆர்ட் ரொம்ப முக்கியம். ஒருவேளை அவனுக்கு இந்த சமூகம் சரியான வேலையும் சரியான அவனுடைய அறிவுக்கு அங்கீகாரம் கொடுத்திருந்தால் அவன் குடிச்சிருக்க மாட்டான். அவன் ரோட்ல போய் யாரையுமே அடிக்கலங்க அந்த படத்துல. அவன் ரோட்ல போற பொம்பளை கை பிடிச்சிடல. தன் மனைவி, தான் கைவிட்டு போன மனைவி இன்னொரு மனிதனோட நிற்கும் போதும் இவன் எழுதின அந்த கதாபாத்திரம் ரொம்ப அமைதியா இருக்கு. அவன் போய் சட்டை பிடிக்கல. உலகத்தின் மிகச்சிறந்த சீன் அது. அந்த இடத்துல அப்படி நிக்கிறான். அமீர் சொன்னார், ரொம்ப அழகா சொன்னார். ரொம்ப நுட்பமான மனிதன் அவர் சொன்னார். அந்த மனைவி கேட்கிறா, 10 வருஷம் என் ஆசை விட்டுட்டு போயிட்டேடா. ஏடா 10 வருஷம் முதல் நாள்ல இருந்து குடிக்கிறேன். 10 வருஷம் எங்க அப்பா அம்மா பொத்து ஓன்ட்டு கொடுத்தாங்கடா, உன்னை நம்பி வந்தனடா. 10 வருஷம் என் இளமையை இழந்துட்டுனடா. நீ குடிக்கும் போது மட்டும், குடிச்சிட்டு போதை வரும்போது மட்டும் என் பக்கத்துல வந்து படுத்திருக்கேடா. என் உள்ளத்தை நீ வந்து என்னைக்காவது பார்த்திருக்கியாடா? உடலை மட்டும் தான் பார்த்திருக்கேன். நான் சமைச்சு போட்ட மீன் குழம்பை மட்டும் தான் ரசிச்சிருக்கேன். என் உள்ளத்தை ரசிச்சிருக்கியான்னு கேட்கறான். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு இடம். ஆனா அந்த மனிதன் அந்த இடத்துல ரொம்ப அமைதியா நிற்கிறான். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். சினிமா இட் இஸ் நாட் ஜஸ்ட் போர்ட்ரே ஃபேக்ட்ஸ், இட் இஸ் ஃபிக்ஷனல் ரியாலிட்டி. ரியாலிட்டியோடைய பெருசு நான் ஃபிக்ஷன் சொல்லுவேன். இல்லைன்னா காஃப்காவுடைய மாஸ்டர்மார்ஃபசிஸை இன்னும் இந்த உலகம் படிச்சுட்டு இருக்குமா? ஒன் டே கிரெகர் சாம்சா woke up and found he became a vermin or an insect அப்படின்னு சொல்ற இதோடவா ஒரு பெரிய ஒரு ஃபேரி டேல் இருக்க முடியும்? ஸோ இந்த படமும் ஒரு ஃபேரி டேல தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு நம்ம சமூகத்தில் ஒரு குடிச்சுக்கிறத நம்ம பக்கத்தில் பார்க்க மாட்டோம். குடிக்கிறவன் தன்னை அவனுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. குடிகாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த குடும்பம் அவனை எப்படி அவனோட அன்பு செலுத்த முடியும்னு தெரியாது. இந்த படம் அதை சொல்லிக் கொடுக்கும். ஒரு குடிகாரன் இந்த படத்தை பார்த்தால் நான் ஹோப்போட நான் எப்படி வருவான்னு இந்த படம் கத்துக்கிறோம். ஒரு குடிகாரனோடு இருந்த ஒரு மனைவி இந்த படத்தை பார்த்தா, என் மாமாவை என் அத்தானை நான் பத்திரமாக எப்படி இன்னும் அன்பு செலுத்தி அவனை பத்திரமாக அந்த பாயிண்ட் ஆஃப் அந்த இறப்புல இருந்து நான் கொண்டு வருவேன்னு இந்த படம் கத்துருங்க. குடிகாரனுக்கு பிறந்த 2 குழந்தைகள் இந்த படத்தை பார்த்தா, ஐயோ என் அப்பா எவ்வளவு நோபலான ஆளு, எங்க அப்பா குடிச்சிட்டு மிச்ச காசை எனக்கு வந்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு வரானே அப்படின்னு சொல்லுவான். ஐயா, மனிதர்களை நம்ம உடனடியாக எடை போட்டுருக்கோம். ஏன்னா நம்ம எப்பயுமே பாக்கெட்ல ஒரு தராசு வச்சிருக்கோம். அவன் வந்து சும்மா அப்படி சிரிச்சுட்டாவே ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படிமா. அதான் அவன் பெரிய பாடா இருப்பான். அவன் ஃப்ராடு பாடா எதனா இருப்பான். நம்ம உடனே நல்லா இருந்துச்சு இல்ல, அப்புறம் ஒருத்தன் வந்து என்ன அப்படின்னு போவான். ஒருத்தன் பெரிய பூல் அட்டம் போச்சு போடப்பா அப்படின்பா. மனிதர்கள் நம்மளுடைய கொடுமையான அடிக்ஷன் என்னன்னா, உடனடியா பாக்கெட்ல இருந்து ஒரு திராஸ் எடுத்து போட்டு நில்லு அப்படின்னு மனிதர்களை நிறுக்க வேணாம். மனிதர்களை ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காரு, ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 5 வருடம் அவனோட நீங்க பயணப்பட்டிருக்கணும். ஸோ மனிதர்களை நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் குடிகாரலாம் ரொம்ப மோசம். நான் நீ குடிகாரலுக்காக பேச வந்திருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா எல்லாருமே பயங்கரமா அடிக்ஷன், ரொம்ப பழங்க அடிக்ஷன். ஹோப் கொடுங்க ஒரு மனிதனுக்கு. ஒரு திரைப்படம் தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஹோப் கொடுக்குது. இந்த படம் ஹோப் கொடுக்குது.
இவ்வளவு பேரும் நிறைய குடிகாரர்கள் இருக்காங்க, எனக்கு தெரியும். பிரபஞ்சன் மாதிரி வந்து குடிகாரர்கள், குடிப்பவர்கள். இந்த சமூகம் குடித்து கொண்டே இருக்கும். ஏன் இப்ப வந்து கொக்கையை மூக்குல பிடிச்சி இழுக்கலையா? எல்எஸ்சி வாயில போட்டுக்கலையா? இப்ப எக்ஸ்டசி போடலையா? அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா வந்து அப்படியே வந்து பிஎம்டபிள்யூல வந்து இறங்கி எக்ஸ்டசி போட்டா அவங்க ஒரு 16 வயசு பொண்ணு போடுது. சனிக்கிழமைகள் நீங்க போய் பாருங்க, கருப்பு கலர்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படி கருப்பு தேவதைகளா போயிட்டு ஃபுல் எக்ஸ்டசி தான். அது குடிகாரம் இல்லையா? அதை நம்ம வந்து சமூகத்துல ஒத்துக்கிறோம். அவங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சத்தமா போட்டு. நிறைய பேர் என்ன பாருங்க, எத்தனை ஆக்சிடென்ட் ஒரு மாசத்துக்கு, எத்தனை ஆக்சிடென்ட். யாரு ஆக்சிடென்ட்? சைக்கிள்ல போய் இடிச்சு குடிச்சிட்டு போய் இடிச்சு சாவடிக்கிறான். எத்தனை பணக்காரர்கள் தன் மகளும் குடித்து கொண்டு இடித்து போறல, அதெல்லாம் தெரியல நமக்கு. குடிகாரர்களை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஹோப், இந்த படம் எனக்கு ஹோப்பா தான் பார்க்குறேன். சிரிக்காதீங்க, அது உடனே ஜோக் ஆக்கிறீங்க. இந்த படம் அப்படிதான் நான் பார்க்குறேன் இந்த படம். அப்போ திரும்பி அதாவது மிஷ்கின் வந்து பேசினது, அது கொட்டுக்காலிக்கு அப்படி தான் பேசினேன். ஒருத்த கொட்டுக்காலிக்கு பேசிட்டான், ஒருத்த இதுக்கு பேசிட்டான். வேற என்ன தலைவர்கள்லாம் நடிக்கிற படத்தையே போய் பேச முடியும்? நான் சமூகத்தில் ஹோப்போடு வாழ்ந்து கொண்டிருப்பவன். இந்த படத்தை பார்த்துட்டு போனா நம்ம குடிக்கிறத நிப்பாட்டுவோம். அந்த மாதிரி சினிமாக்கு தான் சப்போர்ட் பண்ண. ஒரு கொட்டுக்காலியை பார்த்தா அது தலையில கொட்டுச்சு, அதை ஒத்துக்க முடியல. ஒரு சமூகத்தை தலையில கொட்டணும், ஒட்டுமொத்த சமூக தலைவன் கொட்டக்கூடிய படங்கள் தான். இதுவும் ஒரு காளி தான். அது பாட்டில் தான், ஒரு காளி தான், ஒரு காளியாத்தா தான். அவன் காளியாத்தா உள்ள போனனாலதான் அவனுக்கு இந்த படத்தை எதுவும் முடிச்சு. அவன் ஈஸியா அப்படியே வந்து ஒரு படத்தை நீளம் போடுச்சு மட்டும் ஒரு ஆட்டம் ஆடிட்டு ஒரு மொத்தம் அப்படி பண்ண படம் போயிடுங்க. அவன் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்றான். கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன், கஷ்டப்பட்டு படம் மயிறு நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோம். போகும்போது கையில 2 பாட்டில் 2 வந்து ஊதுபத்தி எல்லாம் வச்சுட்டா உள்ள போறோம். அப்படியே தான் எங்க அப்பா போனதை பார்த்தேன். அப்படியே வாய ஆன் திறந்தே போனார். அங்கேயும் மண்ணு உள்ள போயிடுச்சு. ரைட், அங்கேயும் போகும்போது கத்துறான் எங்க அப்பா. நண்பர்களே, சினிமா ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் சொல்ல வரணும்னா, இதை வந்து ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட். இப்ப வந்து சோமசுந்தரத்தை பத்தி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம நிறைய பேர் வந்து ஆக்டிங் பத்தி பயங்கரமா பேசுறோம். இந்த படத்தை ஏன் தெரியுமா பார்க்கணும்? ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் நீங்க பார்க்கணும். எப்படி ஒரு நடிகன், சோமசுந்தரம் பத்தி எனக்கு தெரியும், ரொம்ப மிதமான மனிதர். அதாவது காணாம போயிடும். ஒரு படம் நடிப்பாரு, அப்படியே திருவண்ணாமலை போய் காணாம போயிடும். அது எந்த பக்கம் போறாருன்னு தெரியல, இருக்கிறாருன்னு தெரியல. அவ்வளவு அசோசியா ஃபீல் பண்றாரு. சமூகத்துல தான் ஒரு செலிபிரிட்டின்னு காட்டிக்கிறது. அவன் தான் மிகப்பெரிய செலிபிரிட்டி. ஒரு வாழும் கலைஞர், ஒரு நெஜ கலைஞர். அவன் போய் தன்னை அழிச்சுக்கிறான். இதை முடிச்சுட்டு அவன் அழிச்சுக்கிறான். இந்த படத்துல நிறைய ஸ்டான்லி சார் ஸ்கூல்ல முதல் கிளாஸ் என்ன